செஸ் அகாடமி சென்னையில் 1995ஆம் ஆண்டு டி நகரில் ஆரம்பிக்கப்பட்டு பல ஆயிரம் மாணவர்களை சர்வதேச தேசிய மாநில அளவில் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வைத்தது டி நகர் செஸ் அகாடமி. இப்பொழுது டி நகரை தொடர்ந்து சென்னையில் கே நகர், முகலிவாக்கம் என 2 கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 150க்கும் மேல் 4 வயது முதல் 15 வயது வரை செஸ் கற்று வருகின்றார்கள். ரஞ்சினி, நான் வந்து செஸ் ஃபீல்டில் வந்து 4 இயர்ஸாக இருக்கேன். பட் நான் சேர்ந்த உடனே இங்கே இருக்க கோச் அக்கா வந்து என்னை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு நல்லா தெரியுது இம்ப்ரூவ்மெண்ட். போன மாதத்தோட இந்த மாதத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் நான் போன டோர்னமெண்ட்டில் இவங்க வச்ச பசில்ஸ்லாம் வந்திருக்கு எனக்கு. அந்த நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். அதனால ப்ரைஸும் வாங்கியிருக்கேன். Thanks to T Nagar Chess Academy. Thanks to all coaches. T Nagar Chess Academy நிறுவனர் திரு A.L. காசி அவர்கள் இவர் செஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று மத்திய அரசு தபால் துறையில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலையில் சேர்ந்து பின்பு ஓய்வு பெற்றவர். என் பேரு சிடி யுனயாதித்யா. நான் வந்து 6 டோர்னமெண்ட் போயிருக்கிறேன் இந்த செஸ் கிளாஸ்ல. நான் வந்து இந்த ரீசெண்டாக வந்து செஸ் கிளாஸ்ல வந்து 5th பிளேஸ் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து 7th பிளேஸ் வாங்கினேன். நான் இந்த செஸ் கிளாஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. அப்புறம் இந்த செஸ் கிளாஸ் வந்து நான் வெளில போகிற டோர்னமெண்ட்லாம் வின் பண்ண முடியுது. திரு A.L. காசி அவர்கள் தன்னுடைய விளையாட்டு நுட்பங்களை நம்மோடு மறையாமல் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லித்தர வேண்டும் என்று நினைத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் டி நகர் செஸ் அகாடமி. வணக்கம், நான் டி நகர் செஸ் அகாடமியோட கோச் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். டி நகர் செஸ் அகாடமி 1995ல் திரு A.L. காசி அவர்களால் தொடங்கப்பட்டு இன்னமும் 2024 வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. டி நகர் செஸ் அகாடமிக்கு மொத்தம் 3 பிரான்ச்சஸ். ஒன்று வந்து மெயினாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணது டி நகர், அப்புறம் கே நகர், இப்போ முகலிவாக்கத்தில் ஒரு பிரான்ச்சு. எல்லா பிரான்ச்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஸ்ஸு ரொம்ப சிறந்த முறையில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அகாடமி டி நகர் செஸ் அகாடமியிலேருந்து மோர் தென் 60 ஸ்டேட் சாம்பியன் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். 3 to 4 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்த அகாடமிலேருந்து மூலமாக வந்திருக்கிறாங்க. ப்ளஸ் மெனி நேஷனல் அண்டு வேர்ல்டு சாம்பியன், நேஷனல் சாம்பியன்ஸ்லாம் இந்த அகாடமிலேருந்து நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியம், 600 சர்வதேச மதிப்பீடு பெற்ற வீரர்கள், அதாவது ரேட்டட் பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. 600 ரேட்டட் பிளேயர்ஸ் நம்ம அகாடமி மூலமாக இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டி நகர் செஸ் அகாடமி நிறையா ஃபிடரேட்டட் டோர்னமெண்ட், நேஷனல் டோர்னமெண்ட், ஸ்டேட் டோர்னமெண்ட், ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ், நிறையா டோர்னமெண்ட்ஸ் நடத்தி அது மூலமாகவும் செஸ்ஸை தமிழ்நாட்டில் நிறையா டெவலப் பண்ணியிருக்கிறோம். செஸ் ஆடுறதுக்கு உண்டான ரைட் ஏஜ், இப்போ நாங்களாம் செஸ் ஆடும்போது உண்டான ஏஜ் வந்து 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் அந்த ஏஜ்லாம் நாங்கள் செஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டு, ரொம்ப டேலண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியல் ஏஜ் டு ஸ்டார்ட் செஸ் வந்து 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே அவங்க மேக்ஸிமம் நிறையா விஷயங்கள் செஸ்ஸு கற்றுக்கிட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே ஓரளவு அச்சீவ் பண்ணியிருக்கணும். 10 to 11 இயர்ஸில் அவங்க ஒன்லி அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ 5 to 10 இயர்ஸ் இஸ் த ஐடியல் ஏஜ் டு லேர்ன். 10 இயர்ஸுக்கு மேலே அவங்க அந்த ஃபவுண்டேஷன், அந்த லேர்ன் பண்ணதை அச்சீவ் பண்ணுறது வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எவ்வளவோ கேம் இருக்கும்போது, சார் வீட்டில் ஸ்கூலில் உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வர்றோம், நாங்கள் நல்லா ஓடி ஆடி விளையாண்டால் தான் பெட்டராக இருக்கும், செஸ் போய் ஆடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. செஸ் இதுவுமே நிறையா கலோரிஸை பேர்ன் பண்ணும். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு எவ்வளவு தூரம் நம்ம கலோரிஸை பேர்ன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ், அதோட சம்டைம்ஸ் நிறைய அதிகமான கலோரிஸ் செஸ்ஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய காக்னிட்டிவ் ஸ்கில், கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், சோஷியல் அண்ட் எமோஷனல் பெனிஃபிட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். காக்னிட்டிவ் பெனிஃபிட்ஸ்னால் க்ரியேட்டிவ் திங்கிங், மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் இதில் வரலாம். அப்புறம் ஒரு அகாடமி நிறையா டோர்னமெண்ட்ஸ், நிறையா புது இடத்துக்கு அவங்க போகிறதுனால மற்றவங்களோட பழகக்கூடிய விதமும் எப்படி பழகணுங்கிறதும் இம்ப்ரூவ் ஆகும். தேவையில்லாத சிந்தனைகள், யூடியூப் பார்க்குறது, படம் பார்க்குறது, முக்கியமாக வீடியோ கேம்ஸ் ஆடுறது, இதெல்லாம் ஸ்டாப் ஆகி அவங்க எவ்வளோ தூரம் டைம் இருக்கோ அந்த டயத்தில் வந்து அவங்க செஸ்ஸு மட்டும்தான் பார்ப்பாங்க. செஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களோட லைஃபு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெசிஷன் மேக்கிங் மற்றவங்களோட செஸ் பிளேயர்ஸ் ரொம்ப பெட்டராக பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அல்சைமர் டிசீஸ் ஏஜ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அல்சைமர் டிசீஸ் வந்து செஸ் பிளேயர்ஸுக்கு வர்றதில்லை. அவங்க 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் ஆனால் கூட அவங்களோட மெமரி, கான்சன்ட்ரேஷன் பெருசாக
அந்த ஏஜ் ஃபேக்டர்னால அஃபெக்ட் ஆகிறதில்ல. ஸோ ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது, சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது, காக்னேட்டிவ் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது, சோசியல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க செஸ் ஆடுறோம் அச்சீவ் பண்ண முடியல, இதுக்கு இதை ஆடணும் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு இப்போ கராத்தே கற்றுக்குறோம், ஸ்விம்மிங் கற்றுக்குறோம், அச்சீவ்மெண்ட்டுக்காண்டியே கற்றுக்குறோம், நமக்கு ஒரு ஸ்கில்லு பசங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி செஸ் வந்து ரொம்ப வெரி குட் ஸ்கில், எக்ஸலண்ட் ஸ்கில். அந்த ஸ்கில்லு மூலமாக நான் சொன்ன அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ செஸ் ஆடுறதுனால அவங்களுக்கு நிறைய டைரக்ட் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஐஎம் ஆகலாம், ஜிஎம் ஆகலாம், ப்ரொஃபஷனலாக செஸ் எடுத்துகிட்டு ஒரு நல்ல கோச் ஆகலாம். இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ்னால் அவங்களோட அகடமிக்ஸ் பாயிண்ட்ஸில் நிறையா இம்ப்ரூவ் ஆகும். என் பேர் கிருத்திகா, நான் விமன் கேண்டிடேட் மாஸ்டர். நான் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி 2 வாட்டி வின் பண்ணியிருக்கேன், 2 வாட்டி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நேஷனல் அமெச்சூர் விமன்ஸ் பிரான்ஸ் மெடலிஸ்ட் அண்ட் ஏஷியன் யூனிவர்சிட்டி பிரான்ஸ் வின் பண்ணோம், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அண்ட் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி. அண்ட் நான் 6 இயர்ஸ்லேருந்து ஆடிட்டுருக்கேன். இப்போ கோச்சிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது அப்பா சொல்லிக் கொடுக்கறத இப்போ பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். Shreyas from T Nagar Chess Academy. I started my chess career at 5.5 years, and T Nagar Chess Academy has accompanied me till now, where I'm 10.5 years old. I have 5 years of experience at T Nagar Chess Academy. I've participated in over 150 tournaments. I am a Chennai district champion in under 9, Tamil Nadu state second in under 9. Thankfully, T Nagar Chess Academy. My name is Ashwita Sanvi. I'm learning in T Nagar Chess Academy for the past 4 years. T Nagar Chess Academy played a major role in my chess journey. It helped me a lot in my adaptive skills and cognitive skills. When I come to T Nagar Chess Academy, I get to use to play on the board with a timer, so that it gives me practice to play in the tournament. Thank you. ரொம்ப நல்ல கோச்சு, டெடிகேட்டட் கோச், அவங்க மூலமாக இன்னும் நிறையா பசங்களை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ. சார், இப்போ காம்படிஷனில் வந்து எப்போலாம் போவீங்க சார்? எங்கள் அகாடமியோட பிரின்சிபல் என்ன, ஒன்ஸ் அவங்க பேசிக், அதாவது இல்லீகல் மூவ் பண்ணாமல் கரெக்டாக பீசஸை கரெக்டாக ஆடி சின்ன பேசிக் டெக்னிக் மேட் ஒரு பேசிக்காக எலிமெண்ட்ரி மேட்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமே வி ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் டோர்னமெண்ட்ஸ். டோர்னமெண்ட்டோட எக்ஸ்போசர், டோர்னமெண்ட் ப்ராக்டிஸ் தான் ஒரு பையனை வந்து மோல்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ வி என்கரேஜ் டு பிளே லாட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ். அந்த டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு ஒன்ஸ் அவங்க அந்த பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தே கேன் கோ ஃபார் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் போயிட்டோம், இந்த ரிசல்ட்டு, இந்த டோர்னமெண்ட் போனால் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ ரேட்டிங் வாங்கணும், இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் நாங்கள் எப்பயுமே கொடுக்கறதில்ல. பேரண்ட்ஸ்ட்டும் அதை சொல்லிடுவோம். நிறையா பேரண்ட்ஸ் வந்து, சார் எங்கள் பையன் போன டோர்னமெண்ட் போனால் 4 பாயிண்ட் எடுத்தான், இந்த டோர்னமெண்ட் போனால் 3 பாயிண்ட் எடுத்தான், ஸோ பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க பையன் அவங்களோட பாயிண்ட்ஸ் அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்ன பார்க்கணுன்னா குவாலிட்டி ஆஃப் த கேம் தான் பார்க்கணும். இந்த 4 கேம் எப்படி ஆடிருக்கிறான், அவன் ஆன டோர்னமெண்ட் ஆன 3 கேம் எப்படி ஆடிருக்கிறான், ஸோ போன தடவை பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை இந்த தடவை ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறானா, இல்லாட்டி அதே மிஸ்டேக்ஸை நான் போன ஒரு கேமில் 4 மிஸ்டேக் பண்ணானா இப்போ 2 மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கிறான், அந்த மிஸ்டேக்ஸோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, அதைத்தான் பார்க்கணும். ரிசல்ட்டோ பாயிண்ட்ஸோ ரேட்டிங்கோ பார்த்தோம் அப்படின்னா அது இன்டெரக்டாக அந்த கோச்சுக்கும் ப்ரெஷரு, பசங்களுக்கும் ப்ரெஷரு. நார்மலாக நாங்கள் வந்து டோர்னமெண்ட்டு போய் என்ஜாய் பண்ணு தான் சொல்லுவோமே தவிர, இந்த டோர்னமெண்ட் போய் வின் பண்ணிட்டு வா, இவ்வளோ பாயிண்ட் எடுத்துகிட்டு வா, இவ்வளோ கப்பு வாங்கிட்டு வா, இவ்வளோ ப்ரைஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு நாங்கள் நார்மலாக பசங்கிட்ட சொல்கிறதில்ல. ஸோ டோர்னமெண்ட் ஒன்ஸ் அவங்க செஸ் விளையாடுறதுக்கு உண்டான பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுட்டு, பேசிக் கான்செப்ட், பேசிக் டாக்டிக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்ரி ஒன் கேன் கோ அண்ட் ப்ளே டோர்னமெண்ட். அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, ரூல்ஸ் தெரிஞ்சுக்கப்போ லேட்டஸ்ட்டாக 3.5 வயசு பையன் வந்து இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் வாங்கியிருக்கிறாங்க. பட் அது ரொம்ப ரேர் கேஸு. எனக்கு தெரிஞ்சு 5 இயர்ஸில் செஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, 5 இயர்ஸே சில பேர் லேட்டுங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு 5 இயர்ஸில் செஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தே கேன் கோ ஃபார் டோர்னமெண்ட். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது தப்பாக கூட இருக்கலாம், பட் இது என்னோட ஒப்பீனியன். வந்து 5 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 5.5 இயர்ஸ்லேருந்து டோர்னமெண்ட் போய் என்ஜாய் பண்ணி ஆடணும். டோர்னமெண்ட் போய் ஆடி ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது, டோர்னமெண்ட் போய் என்ஜாய் பண்ணி ஆடணும். ஒன்ஸு அந்த பையனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பேஷனாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துடும். ஸோ செஸ்ஸு
அகாடமிக்கு வரும்போதே என் பையன் ஐஎம் ஆகணும் ஜிஎம் ஆகணும் இந்த லெவலுக்கு வரணும்னு வராமல் என் பையன் ஒரு நல்ல ஸ்கில்லு கற்றுக்கணும், நல்லா லேர்ன் பண்ணணும், செஸ் கேமும் இன்ட்ரெஸ்ட்டாக ஆடணும் அப்படின்னு நினச்சி பேரண்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் அச்சீவ் பண்ணுவான். உங்கள் பிள்ளைகளை டி நகர் செஸ் அகாடமியில் சேருங்கள். அவர்களின் எதிர்காலத்தை வெற்றியடைய செய்வீர். உடனே தொடர்பு கொள்ள டி நகர் செஸ் அகாடமி, செல் 7305331117 7305331118. மாணவர்களின் வெற்றி நாட்டின் வளர்ச்சி. நன்றி.